நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் அநேகமா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா உருளைக்கிழங்கு தான். அதுல நிறைய விட்டமின்கள், ஆக்சிஜனேற்றிகள், தாதுக்கள் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்படி சத்துக்கள் நிறைந்ததா இருந்தாலும் இதை அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது பக்க விளைவுகளும் இருக்கதான் செய்யுது. உருளைக்கிழங்க அதிகமா சேர்த்துக்கும் போது என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். உடல் பருமன் அப்படிங்கிறதுக்கு சாதகமா இருக்கு இந்த உருளைக்கிழங்கு. ஏன் அப்படின்னா இதுல அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கு. எடை அதிகமா இருக்கிறவங்க நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நிறைய ஆரோக்கிய கேடுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். உருளைக்கிழங்குல நார்ச்சத்துக்கள் அதிகமாவே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கங்களை சீராக்குவதோடு உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றவும் உதவும். ஆனா அதிகமா நார்ச்சத்து செரிமானத்துக்கு உகந்ததா இருக்காது. இதனால அடிவயிற்றுல வலி, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வாய் கோளாறு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பா இருக்கு. உருளைக்கிழங்குல பொட்டாசியம் நிறையவே இருக்கு. இந்த பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுது. இப்படி இரத்தத்துல அதிக அளவு பொட்டாசியம் சேர்வதால இரத்த அழுத்தத்தை மிக குறைந்த அளவுக்கு குறைக்கிறதோடு ஹைப்போடென்ஷன் அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்கும் இது வாய்ப்பா இருக்கு. இதனால சோர்வு, மயக்கம், பார்வை கோளாறு, மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும். உருளைக்கிழங்குல அதிகமா ஆக்சிஜனேற்றுகள் இருக்கு. பொதுவாகவே ஆக்சிஜனேற்றுகள் உடலுக்கு நன்மை தரக்கூடியதுதான். ஆனா இதெல்லாம் உடல்ல அதிக அளவுல சேர்றதுனால புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும், சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. உருளைக்கிழங்குல நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கிறதால அது ரத்தத்துல குளுக்கோஸ் மற்றும் சர்க்கரை அளவு அதிகரிக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் இதை தவிர்க்கணும். உருளைக்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கு. இது நமக்கு எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்கிக்கிட்டு தான் இருக்கு. இரத்த அழுத்தத்திற்காக மாத்திரை எடுத்துக்கிறவங்க உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிட்றது உங்களுடைய இரத்த அழுத்தம் மிக குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி சர்க்கரை நோய்க்காக மருந்துகள் எடுத்துக்கிறவங்களும் உருளைக்கிழங்க தவிர்க்கணும். கர்ப்ப காலத்துல பெண்கள் தங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் மற்றும் நீர்ம உணவுகள் ஆகியவற்றில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா கர்ப்ப காலத்துல சாப்பிடக்கூடிய உணவுகள் அவர்களை மட்டும் இல்லாம கருவில இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பாதிக்கும். உருளைக்கிழங்குல நிறைய நச்சு பொருட்களான ஆல்பா சக்கோனின் மற்றும் ஆல்பா சோலனைன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை மற்றும் தாய் இரண்டு பேருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. உருளைக்கிழங்குல கொழுப்புகள் இல்லவே இல்லை. அதுல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நாம அதனோடு சேர்த்து சமைக்கக்கூடிய எண்ணெயில இருந்து தான் வருது. அதுதான் இதய ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கு. நாம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை பற்றி நாம தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் நாம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.